வணக்கம். இந்த வீடியோல புவியியல்ல 8த்லயும் 10த்லயும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் கூறுக கொஸ்டின் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு குடுத்துருக்கிறேன். குறிப்பா வந்து சமவெளியைக் காட்டிலும் மலைப்பிரதேசம் குளிராக இருக்கிறது ஏன்? சமவெளியைக் காட்டிலும் மலைப்பிரதேசம் குளிராக இருக்கிறது ஏன்? புவி பரப்பிலிருந்து ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு உயரே செல்லச் செல்ல, புவி பரப்பிலிருந்து ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு உயரே செல்லச் செல்ல, வெப்பநிலையானது 6.5 டிகிரி செல்சியஸ் வரை குறைகிறது. எனவேதான் சமவெளியை விட மலைப்பிரதேசம் குளிராக காணப்படுகிறது. இந்த தகவல் பார்த்தீங்கன்னாக்கா 8த் புக்லயும் இருக்கு, 10த் புக்லயும் புவியியல் பாடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் ஆகும். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரிங்களா? இது போன்ற காரணம் கூறுக கொஸ்டின வந்து தொடர்ந்து பாருங்க. ஏனென்றால் முழுமையாக ஒரு விஷயத்த தெரிஞ்சினா தான் போட்டித் தேர்வுகள்ல ஆன்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம 10த்லயும் நல்ல ஒரு ஆன்சர வந்து பண்ண முடியும். சரிங்களா? மீண்டும் சொல்றேன். சமவெளியைக் காட்டிலும் மலைப்பிரதேசம் குளிராக இருக்கிறது ஏன்? அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு உயரே செல்லச் செல்ல, புவி பரப்பிலிருந்து ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு உயரே செல்லச் செல்ல, வெப்பநிலையானது 6.5 டிகிரி செல்சியஸ் வரை குறைகிறது. ஆகையால் சமவெளியைக் காட்டிலும் மலைப்பிரதேசம் குளிர்ச்சியாக உள்ளது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். மேலும் இந்த தகவலானது 10த் புக்ல புவியியல்ல 2வது பாடத்துல வெப்பக்குறைவு விகிதம் என்றால் என்ன என்ற வினாவிற்கு வந்து விடையாகவும் இதுதான் நம்ம வந்து எழுதணும். சரிங்களா? கண்டிப்பா வந்து வெப்பக்குறைவு விகிதம் என்பதற்கான பொருள் வந்து இதுதான். அப்போ காரணம் கூறுக வந்தாலும் இந்த ஆன்சர பண்ண முடியும். வெப்பக்குறைவு விகிதம் வந்தாலும் வந்து இந்த ஆன்சர வந்து நம்மளால வந்து பண்ண முடியும். சரிங்களா? அதனால இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஷேர்